மலேசியாவின் உளவு சேவைத்துறை முழு விழிப்பு நிலையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வெளிநாட்டு தீவிரவாத தொடர்பு வலையை உருவாக்க முயன்ற 36 வங்காளதேசிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து இது நிரூபணமாகி உள்ளது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். நமது உளவுத்துறை மிகுந்த விழிப்புடனும் வேகத்துடனும் செயல்பட்டு வருகிறது. அவர்கள் அவ்வாறு செயல்படாதிருந்தால் அவர்களை கைது செய்திருக்க முடியாது என்று புத்ராஜயாவில் உள்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கோ நிதி திரட்டுவதற்கோ தனது பிரதேசத்தை பயன்படுத்த மலேசியா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கும் நிதி திரட்டுவதற்கும் மலேசியா ஒரு தளமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நமது முகமைகள் உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தாங்கள் விட்டுக் கொடுக்கும் போக்கை அனுசரிக்க மாட்டோம் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா விதித்திருக்கும் வர்த்தக வரிகளை குறைக்கும் நோக்கத்தில் அந்நாட்டுடன் மலேசியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் வரிகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக மலேசியாவின் இறையாண்மையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதுஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நமக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருப்பதால் பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று கோலம்பூரில் அனைத்துலக சுகாதார கவனிப்பு மாநாட்டின் இடைவேளையில் செய்தியாளர்கள் மத்தியில் தெங்கு சப்ருல் இதனை தெரிவித்தார். இந்தோனேசிய பொருட்களுக்கு 32 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் தொடக்கத்தில் அறிவித்திருந்தார். அது 19 விழுக்காடாக குறைக்கப்படுகிறது என்று கடந்த புதன்கிழமை அவர் மீண்டும் அறிவித்தார். அதேவேளை மலேசியாவுக்கு 24 விழுக்காடு வரி விதிப்பதாக ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் கூறியிருந்தார். அது 25 விழுக்காடாக அதிகரிக்கப்படுவதாக அண்மையில் அவர் மீண்டும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் நாம் நடத்தி வரும் வரி குறைப்பு பேச்சுவார்த்தையில் அதிகம் எதிர்பார்க்க கூடாது. அதே வேளையில் வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நமது இறையாண்மையையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று தெங்கு சப்ருல் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையில் நாடு முழுவதும் 2467 குடும்ப வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் இல்லத்தரசிகள் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் நோராயினி அமாட் தெரிவித்துள்ளார். தாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை உணராமல் கூட சிலர் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் உடல் ரீதியாக அல்லாமல் மன ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறவர்கள் என்று அவர் விவரித்தார். பாதிக்கப்படும் நபர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் தான் துன்புறுத்தப்படுகின்றனர் என்று கொலத்திரங்கானுவில் குடும்ப வன்முறை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் நோராயினி இதனை தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த சீன நாட்டு யூடியூபர் பயனருக்கு கோலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று 800 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் சட்டத்தின் 5(1) விதியின் கீழ் சுமத்தப்பட்ட அக்குற்றத்தை லீ ஷென்ஷன் எனும் அந்த சீன நாட்டு ஆடவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மஜிஸ்ட்ரேட் அருண்ஜோதி செல்வராஜு இந்த அபராதத்தை விதித்துள்ளார். அச்சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 1000 வெள்ளி அபராதம் அல்லது 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் புகைப்படம் எடுப்பதற்காகவும் காணொலி பதிவுக்காகவும் லீ நுழைந்துள்ளார். அப்போதே அங்கு பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற 269வது ஆட்சியாளர்கள் மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு, நீதித்துறை நியமனங்கள், வேப் சிகரெட் புகைப்பதற்கு தடை விதிப்பது உட்பட பல முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. கூட்டத்திற்கு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராபுதீன் இட்ரிஸ் ஷா தலைமை ஏற்றார் என்று அரச முத்திரை காப்பாளர் சைட் டானியல் சைடாமா குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பற்றிய இறுதி நிலவரங்கள் குறித்து போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயிலும், தேசிய தற்காப்பு பற்றிய இறுதி நிலவரங்கள் குறித்து ஆயுதப்படைகளின் தலைவர் நிசாம் ஜஃபாரும் ஆட்சியாளர்களுக்கு எடுத்துரைத்தனர். கூட்டரசு நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் நியமனம் குறித்தும் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. நாட்டில் வேப் புகைப்புச் சாதனங்கள் அல்லது மின் சிகரெட்டுகள் போன்றவற்றின் விற்பனை மற்றும் அதன் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்யும் பரிந்துரை குறித்தும் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
குவந்தான் இந்திரா மக்கொத்தா 8 உள்ள ஓரிடத்தில் அனுமதியின்றி வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 53,000 ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்பிலான ஒரு சறுக்கு தொட்டியையும் 17,000 லிட்டர் டீசலையும் பகாங் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கைப்பற்றியுள்ளது. இந்நடவடிக்கை தொடர்பில் தமது தரப்பு 1 மாத காலமாக மேற்கொண்ட உளவு நடவடிக்கைகளை தொடர்ந்து நேற்று காலை 9:30 மணிக்கு தொடங்கிய ஓப்ஸ் 3 6 அமலாக்க அதிகாரிகள் ஈடுபட்டதாக பகாங் மாநில KPTN அமலாக்க தலைமை அதிகாரி முகமது ஹபீஸ் ரம்லி தெரிவித்தார். 4 வங்காளதேச ஆடவர்கள் மற்றும் 2 மியான்மர் நாட்டவர்களை தங்கள் தரப்பு கைது செய்துள்ளதாக அவர் கூறினார். இம்மாவட்டத்தில் உள்ள 33 தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு டீசல் அனுப்பும் பணியில் இவர்கள் ஓராண்டிற்கு மேல் ஈடுபட்டு வந்ததாக தகவல் கிடைத்ததையும் முகமது ஹபீஸ் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.